இன்னும் தூங்கலையாவ? நமக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சேன்னு சொல்கிறீங்களே. அன்னைக்கு இப்படித்தான் குடிச்சிட்டு வந்து உடனே போதையில் தூங்கிட்டீங்க. அன்னைக்கும் உண்மையாக நமக்குள்ள எதுவுமே நடக்கல ராஜேஷ். நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சேன்னு அன்னைக்கு நான் மட்டும் போய் சொல்லியிருக்கட்டி நீங்கள் எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டீங்கல்ல. நீங்கள் எனக்கு கிடைச்சோம் தாலி கட்டி மனைவியை ஏற்றுக்கட்டும். என்னை எதுக்கு ராஜேஷ் இப்படி சோதிக்கிறீங்க? எதுக்கு ராஜேஷ்? எல்லாத்தையும் ராஜேஷ் ராஜேஷ் நல்ல வேலை தூங்கிட்டான். கேட்கல. அவசரப்பட்டு வளரிட்டேன். கல்யாண ஆகாமே நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சு. அவரு நானும் மனசால மட்டும் இல்ல, உடம்பாளி ஒன்னாயி ரொம்ப நாள் ஆச்சு. என் வயித்துல சத்தி மணி பொறுக்கலடா. என் ரத்தம் ஒரு சொட்டு உடம்புல ஓடி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆயுதம் தனி தனி பண்ணிருப்பியா? டேய் என்ன பண்ணு? என்ன பண்றீங்க? பண்ணு. விடுங்க பேசுற. ஏன் பேசுற? ஈரப்பிரவிடா நீ. ஈரப்பிரவி. யாருக்காக இல்லாட்டியா உன்னை ஆசையா பெத்து வளர்த்தாலே உங்க அம்மா. அவளுக்கு வேண்டியது நீ ஒழுங்கா உண்மை எடுத்திருக்க வேணா. பார்க்கவே அருவருப்பா இருக்கு.
உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பாரதியை கொலை பண்ணுறதுக்கு நீ ஆள் அமைச்சிருப்படா. இதை பாரு, இது மேலே நீ உயிரோட இருக்க சொன்னா கேள்டா ப்ளீஸ். எனக்கு குத்தாதடா டேய், வேணாம்டா டேய். சந்தோஷ் சந்தோஷ் வேண்டாம் சந்தோஷ். சந்தோஷ் கொலை பண்ணாதீங்க சந்தோஷ். சந்தோஷ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சந்தோஷ். வேண்டாம் சந்தோஷ். சந்தோஷ் 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 பாரதி என்னாச்சு? சந்தோஷ் உங்க கையில ரத்தம். என்ன ரத்தம்? ஐயோ சந்தோஷ் உங்க முகம், உங்க உடம்புல ரத்தம் சந்தோஷ். பாரதி சந்தோஷ் என்னடாச்சு? இல்ல உங்க கை முகலாம் கத்தியால நீங்க குத்துனதுனால ரத்தம் சந்தோஷ். ஏகலைங்க ரத்தம். கனவு கண்டுபடா. ஒன்றும் இல்லைடா, கெட்ட கனவு. ஒன்றும் இல்லை. கனவு. ஆமா சந்தோஷ், கனவுதான். கனவு. அப்படி என்ன கனவு கண்ட? நீங்க கத்தியால குத்துற மாதிரி. யாரு? அந்த சொன்னா உண்மையிலே நடராஜனை கொலை பண்ணிடுவாரு. வேண்டாம், கனவு கனவாவே இருக்கட்டும். யாரு? அது யாருன்னு தெரியல. யாரையோ தானே குத்துன. நல்ல கனவு தான். நான் அவனை குத்துனதுக்கே கத்திரியே. ஒருவேளை அவன் என்ன குத்திருந்தானா? சந்தோஷ் என்ன காமெடி மேம், ராங் டைமிங் ஆயிடுச்சு, சாரி. அதுக்குள்ளே வேர்த்துருச்சு பார். பயந்துட்டியா? சரி படு. இல்ல நீங்க படுத்து தூங்குங்க, எனக்கு தூக்கம் வரல. சரி தண்ணி குடி. தண்ணி எங்க? சரி தண்ணி எடுத்து. சந்தோஷ் நானே எடுத்துக்கிறேன், நீங்க படுங்க. பரவாயில்லையா? சரி சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஆமாண்டி, இந்த செயினுக்காக தான் உங்க வீட்டுல 4 நாளா நாய் மாதிரி காத்திருந்தமா. எங்களை பார்த்தா என்ன செயின் பறிக்கிற மாதிரியா தெரியுது? நடராஜன் தெரியுமா உன் மாமனாரு? அவரோட ஆளுங்க தான் நாங்க. உன்னால அவர் பிரச்சனை தாங்க முடியலையா? அதான் உன் கதையை முடிக்க சொல்றாரு. உயிர் போறதுக்கு முன்னாடி நடராஜ முகத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கணுமா? நடராஜி சார் தான் உன்னை கொலை பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு உன்னை கொலை பண்ண சொன்னாரு. கேட்டுச்சா? போடுங்கடா. ஒரு நிமிஷம். நமக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சேன்னு சொல்கிறீங்களே. அன்னைக்கு இப்படித்தான் குடிச்சிட்டு வந்து உடனே போதையில் தூங்கிட்டீங்க.
அன்னைக்கும் உண்மையா நமக்குள்ள எதுவுமே நடக்கல ராஜேஷ். நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சேன்னு அன்னைக்கு நான் மட்டும் போய் சொல்லியிருக்கட்டி நீங்க எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டீங்கல்ல. ஹலோ, எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறீங்க? விடிய விடிய 2 பேரும் இங்கே தான் இருக்க போறீங்களா? டேய், ஒரு பிரச்சனையும் இல்லைடா. உங்கள் அண்ணி ஏதோ கனவு காண்டு பயந்துருக்குறாங்க. நீ போய் படுப்போ. பாரதி, ஏன் அவன் தூக்கத்தை போய் கெடுக்கிற? எது வேணாலும் நான் காலைல பேசிக்கலாம், வா. ராஜேஷ், நீ எப்போ வந்த? நான் இப்போதான். தூக்கம் வரல? கனவு கண்டியா? கனவுல எதுவும் பயந்துட்டியா? இல்லை, கனவுலாம் எதுவும் இல்லை. உண்மையிலே பயந்துட்டேன். பின்னையே இங்க இருக்க? மாலதி ஏதாவது டார்ச்சர் பண்றாளா? நீங்க ஏன் நீ நடந்ததே நினைச்சுக்கிட்டு போங்க, நீ போய் தூங்குங்க. சரி, நான் போய் தூங்கிக்கிறேன், நீயும் போய் தூங்கு. குட் நைட். குட் நைட்.
உங்க மகன் கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னா கண்டிப்பா கனவு நிஜமாயிடும். சந்தோஷ் கோலகாரன் ஆயிடுவாரு. சொல்லாமலேயும் இருக்க முடியல. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும். நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா வாக்கு சொல்றா நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா வாக்கு பலிக்கும். ஜக்கம்மா வாக்கு பலிக்கும். ஜக்கம்மா வாக்கு சொல்றா. ஜக்கம்மா வாக்கு பலிக்கும். ஜக்கம்மா வாக்கு பலிக்கும். நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொன்னா பலிக்கும். அம்மா இந்த வீட்டுல ஒரு துக்கம் நடக்க போகுது. இடி போல ஒரு செய்தி தலைமையில இறங்க போகுது. ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா சொன்னா வாக்கு பலிக்கும். சொன்ன வாக்கு தப்பாது தாயி, சொன்ன வாக்கு தப்பாது. ஜக்கம்மா ஒரு உயிர் பலி கேட்கிறா தாயி, ஒரு உயிர் பலி கேட்கிறா. ஜக்கம்மா சொன்னா பலிக்கும். இந்த வீட்டு கொம்பன் ஒரு சோதனையை சந்திக்க போறான். ஜக்கம்மா வாக்கு பலிக்கும். சொன்ன சொல்லு தப்பாது தாயி, சொன்ன சொல்லு தப்பாது. சோதனையை தாங்க தைரியத்தை வச்சுக்க தாயி. தாயி இந்த வீட்டுல ஒரு துக்கம் நடக்க போகுது. தாயி ஒரு பெரிய உயிர் பலியாக போகுது.